கொன்னிச்சிவா. நான் நவீன். இன்னையிலேருந்து நான் ஜாப்பனீஸ் பற்றின லாங்குவேஜ் பற்றின வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ஜாப்பனீஸில் இந்த ஹிரகானா இருக்குல்ல, ஹிரகானா மொத்தம் வந்து 46 லெட்டர்ஸ் அது தெரியும். அப்புறம் 175 வேர்ட்ஸ் மற்றும் கத்தகானா இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். காஞ்சி தெரியாது. ஜாப்பனீஸில் மொத்தமே 3 டைப்ஸாக வந்து ஹிரகானா, கத்தகானா, காஞ்சி இது 3 இருக்குது. இதில் வந்து ஹிரகானா தெரியும், கத்தகானா தெரியும். ஹிரகானானா இது ஜாப்பனீஸோட லெட்டர், கத்தகானானா அது பாரோ பண்ண லெட்டர். கத்தகானா டைப் பண்ணி காட்டுறேன். இதுதான் கத்தகானா. இது ஆக்சுவலாக பாரோ பண்ண லெட்டர், சைனீஸ்லேருந்து பாரோ பண்ண லெட்டர். இது இங்கிலீஷ் காம்பினேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கத்தகானா. ஹிரகானா வந்து இது ஹிரகானா வந்து இதை நம்ம எல்லாருமே தமிழ் யூஸ் பண்ணி இப்போ வந்து லேர்ன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஜாப்பனீஸும் தமிழும் கிட்டத்தட்ட ஒன்று தான். தமிழோட உயிரெழுத்துக்கள் வந்து 18. 1 2 3 4 5 6 7 8 9 சாரி, தமிழோட உயிரெழுத்துக்கள் 12. அந்த 12 எழுத்தில் இப்போ நம்ம வந்து சிமிலராக இருக்க ஒரு 5 எழுத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது அ. இந்த அ தான் இந்த ஹிரகானாவில் இருக்க ஏ. இதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்ட்ரோக் இருக்குல்ல, இந்த ஹிரகானா ஸ்ட்ரோக் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் பண்ணணும். அடுத்தது இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடணும். அடுத்தது இப்படி வந்துருச்சா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ரிட்டன் ட்ரா பண்ணுறேன் எனக்கு திருப்பி. இது எப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து ஆக்சுவலாக இங்கே இப்படி இருக்கக்கூடாது, ஃபுல்லுமே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்படி வந்து கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழ் ஆ வரைஞ்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இங்கே இருக்குது, இது வந்து இங்கே இருக்கா. ஸோ அதுபடி இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வருது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஐன்னு இருக்குல்ல, ஐ அதை வந்து ஈம்பாங்க. ஈயோட சிம்பிள் தான் இது. ஈ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா இப்போ வந்து எரேஸ் பண்ணிடும். சாரி, ஈ வந்து இப்படி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழில் ஈ எப்படி எழுதுறதுன்னா எப்படி போடுவோம்னா இங்கே பாருங்கள். தமிழில் இந்த இது வருதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இது இப்படி இருக்குது. ஸோ இதுவும் சிமிலராக இருக்குல்ல, இது இ. அதான் ஈன்னு தான் சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்லேயும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வவல்ஸ் தான். ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ், ஜாப்பனீஸ் 5 லெட்டர்ஸ். ஹிரகானால யூன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். இது உ அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஊ மாதிரியே இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊவையும் வரைஞ்சி பார்த்துடலாம். மேலே ஒரு ஸ்ட்ரோக், இதுக்கு பேர் வரைகிறதுக்கு ஸ்ட்ரோக்கும்பாங்க. கீழே ஒரு ஸ்ட்ரோக். இதே தமிழ்லன்னா
நமக்கு என்ன பண்ணுவோன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு சிமிலராக தெரியுது. என்னென்னா மேலே ஒரு கோடு இருக்குது, 2ஆம் நம்பர் மாதிரி ஓ இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த லெட்டர் என்ன பண்ண போகிறோன்னா ஜாப்பனீஸில் AIUE, அதாவது ஆ இ உ ஈங்கிறது இங்கே ஏன்னு சொன்னோம். இப்போ நம்ம வரைய போகிறோம். இதுக்கு பேர் இப்போ தமிழில் நம்ம எப்படி போடுவோம்னா இப்படி ஏன்னு எழுதும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், அதாவது இந்த பார்ட் இதோட சேமாக இருக்கும். இந்த ஹெட் பார்ட் பாதியாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சிமிலராக இருக்கா தமிழ் இதுவும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா AIUEO ஓ அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். ஓ எப்படி ஸ்ட்ரோக் போடுறதுன்னா அடுத்தது நம்ம என்னென்னா ஓ பார்க்குறோம் ஹிரகானால கடைசி, அதாவது உயிரெழுத்தில் 12 எழுத்தில் 12 இடத்துல இயில் வந்து ஆ பார்த்துருக்கோம், இ பார்த்துருக்கோம், ஓ பார்த்துருக்கோம், ஏ பார்த்துருக்கோம். இப்போ ஓ பார்க்க போகிறோம். அந்த ஓ தான் இங்கே இருக்க ஓ. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணும். ஓகேவா? ஓ இப்படி போட்டுட்டு அடுத்தது இப்போ பார்த்தோன்னா சின்ன கோட் இப்படி ஒரு கோட் போட்டால் ஓ ஆயிடுச்சா? இப்போ நம்ம அதே தமிழில் எப்படி ஓன்னா இதான் ஓ, இதான் ஓ. ஸோ அந்த ஓ வரைஞ்சிட வேண்டியதான். கிட்டத்தட்ட பார்த்தா இந்த இதுவும் சேமாக இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஹிரகானாவாக நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். 46 லெட்டர்ஸையும் பார்த்துக்கிட்டு வருவோம். சிமிலராக தமிழில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து கற்றுக்கணும். அந்த மாதிரி போவோம். எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். நானுமே பிகினர் தான். நான் என்னோட கற்றுக்கிற ஜேர்னியை அப்படியே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் அப்படியே எனக்கு தெரிஞ்ச லேர்னிங்ஸை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாமுங்கிற ஸ்டெப்பில் வந்து லேர்னிங் ஜாப்பனீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 175 வேர்ட்ஸ் தெரியும், ஹிரகானா தெரியும், கத்தகானா தெரியும். ஸோ நான் இதை JLPT எக்ஸாம் N1 லெவல் வரைக்கும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான் இருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய ஜேர்னி நான் எப்படி ஜாப்பனீஸ் கற்றுக்கிறேன், எந்தெந்த மெட்டீரியல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.